श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 5வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகம். योगयुक्तो विशुद्धात्मा विजितात्मा जितेन्द्रियः सर्वभूतात्मभूतात्मा कुर्वन्नपि न लिप्यते। योगयुक्तो विशुद्धात्मा विजितात्मा जितेन्द्रियः सर्वभूतात्मभूतात्मा குர்வன்னபி ந லிப்யதே. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் கேட்டால், யோகயுக்தா யோகத்தையை கூடியவனும். சென்ற ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? யோகத்தினாலன்றி சந்நியாசம் அடைவதற்கு அரிது அப்படின்னு சொன்னார். அதான் அப்படி யோகத்தை கூடிய முனிவர்கள் விரைவில் பிரம்மத்தை அடைகின்றனர் அப்படின்னு அந்த போன ஸ்லோகத்தில் சொல்லி கொடுத்தார். அதனோட தொடர்ச்சியாகவே யோகத்தை கூடியவன் யோகயுக்தா விசுத்தாத்மா உள்ள தூய்மை பெற்றவன், உள்ளத்தில் எப்பொழுதும் நேர்மறையான எண்ண ஓட்டங்களையே கொண்டவன், எப்பொழுதும் தூய்மையான எண்ணங்களுக்கு இடம் கொடுப்பவன். அவருடைய சிந்தனை சொல் செயல், அதாவது எண்ணம் சொல் செயல் மனோவாக்காயம், இது மூன்றிலும் தூய்மையான நிலையை எய்தியவன். அடுத்தது விஜிதாத்மா, உடலில் இருக்கிற உபாதைகள், உடலில் இருக்கிற கால் வலிக்கிறது தலை வலிக்கிறது அதுபோல் இருந்தாலும், சில சமயத்தில் காலை மடக்க முடியல கை நீட்ட முடியல அப்படி இருந்தாலும், அப்படின்னு இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லும்போது இந்த உடலை ஜெயித்தவன். உடல் சில சமயத்தில் சொன்ன பேச்சை கேட்கும், நிறைய சமயத்தில் சொன்ன பேச்சை கேட்காது, முட்டி மடங்காது, எப்போ பார்த்தாலும் நீட்டிக்கிறேன்னு சொல்லும், நீட்டுகிட்டே இருந்தால் எப்போ பார்த்தாலும் நீட்டிருக்கே மடக்கு அப்படின்னு சொல்லும். அதனால் அந்த உடலினால் வரக்கூடிய உபாதைகளிலிருந்து விடுபட்டவன், அதாவது உடலை ஜெயித்தவனும். ஜிதேந்திரியா, இந்திரியங்கள் இப்போ தான் சொன்னோம் போன ஸ்லோகத்தில், மனோவாக்காயத்து போல ஐம்பொருள்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி, இந்த ஐம்புலங்களும் அதற்கு தொடர்புடையது பார்க்கறது கேட்கறது ருசிக்கிறது ரூபரச கந்தம் அப்படின்னு சொன்னால் இவைகள் அனைத்தையும் ஜெயித்தவன். ஜிதேந்திரியா, இந்திரியங்களை அடக்கியவனும் இந்திரியங்களை ஜெயித்தியவனும். மேலும் சர்வபூதாத்மா பூதாத்மா, எல்லா உயிர்களிடத்திலும் தன்னை பார்ப்பவனும், தன்னிடத்திலும் எல்லாவற்றையும் பார்த்து தெரிந்து கொள்பவனும். அதாவது எல்லா உயிரும் ஒரே இடத்தில் இருக்கும், ஒரு இடத்துல பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். எல்லா உயிரையும் தன்னிடத்திலே பார்க்க, தன்னையும் எல்லா இடத்திலையும் பார்க்கக்கூடிய எவ்வுயிரிலும் தன்னையே காண்பவனும் ஆகியவன். குர்வன்னபி, எப்பொழுதும் எந்த கர்மாவை செய்தாலும் அந்த கர்மாவினால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை, அந்த கர்மா அவனை தொடாது. இதுபோல எண்ண ஓட்டங்களும் செயல்முறைகளும் இந்திரியங்களை அடக்கியவன். சர்வபூதாத்ம பூதாத்மா, அதாவது எல்லா எவ்வுயிரையும் தன்னிடத்திலேயே காண்பவனும், எல்லா உயிர்களையும் எல்லா உயிர்களிடத்திலும் தன்னை காண்பவன், தன்னிடத்திலையும் எல்லாவற்றையும் காண்பவன் அப்படின்னு சொல்லி, அதுபோல மனம் படைத்தவனாகவும் தூய்மையான எண்ண ஓட்டங்களையும் கொண்டவனாகிருப்பார். அப்படி ஒரு முனிவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், குர்வன் அபி, அவன் எந்த கர்மாவை செய்தாலும் அபி ஒருபோதும் அந்த கர்மத்தின் தொடர்ச்சி அவனை தொடாது. அந்த எந்த கர்மங்களை செய்த போதிலும் அதனால் அவன் தொடப்படுவதில்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்குறார். அதாவது சாதாரணமாக சொல்லணும்னு வச்சா, எந்த வேலையை செய்திருந்தாலும் அந்த வேலையில் ஒரு கனெக்ஷன், ஒரு தொடர்பு நம்மளுக்கு இருக்கும். இப்போ அடுத்தது என்ன செய்யணும் அடுத்தது செய்யணும்னு அடிக்கடி நம்ம பேசுகிறோம். ஹோம் மேக்கர், அதாவது வீட்டு வேலைகளை செய்யும் பொழுது வீட்டு வேலைகளை தொடர்ந்து செய்துன்னு இருக்கோம். அதில் நம்மளுக்கு என்ன இருக்கும்? பற்று இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு இது பண்ணித்தரணும், நம்ம வீட்டில் இருக்கிற வாழ்க்கை இதெல்லாம் செய்யணும், நம்ம தாய் தகவலுக்கு இது மாதிரி பிடிக்கும், இது போல் நம்ம செய்யணும்னு பிள்ளைங்களாம் தான் நினைக்கும்.
நினைக்குமா? நினைக்கும், கண்டிப்பாக நினைக்கும். அதே மாதிரி அம்மாவாக இருந்தாலும் நம்ம பசங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும், இதை வாங்கிட்டு வரணும், இதை என்ன தயார் பண்ணி தரணும், பெருமாளுக்கு நாளைக்கு கேசரி கலரணும், நாளைக்கு இன்னொரு நாளைக்கு சக்கரை பொங்கல் பண்ணணும் அப்படின்லாம் அவள் யோசிப்பான்னு சொன்னால், எதுக்கு சக்கரை பொங்கல் பண்ணுவா? பெருமாளுக்கு பண்ணி தளிகை பண்ணி கண்டருளை பண்ணிவிட்டு அதை எல்லாருக்கும் பிரசாதமாக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தயார் பண்ணுவாள். இதில் எல்லாம் இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் என்ன இருக்குது? கர்மா செய்கிறோம், அதில் தொடர்பு இருக்குது, அதில் ஒரு பற்றும் இருக்குது. ஆனால் ஒரு முனிவர் என்று சொன்னால் அவனுக்கு என்ன இருக்காது? இதுபோல் எல்லா விஷயங்களும் செய்வார். மனம் தூய்மை இருக்குது, விசுத்தாத்மா, சர்வபூதாத்மா பூதாத்மா அப்படின்னு சொன்னால் கூட எந்த கர்மங்களை செய்த போதிலும் அந்த கர்மங்களினால் அவன் அதை தொடப்படுவதில்லை. அந்த கர்மா அவனை பந்தப்படுத்தாது. இதை செய்கிறானா சரி, பெருமாளுக்கு நாளைக்கு ரோகிணியா இதெல்லாம் செய்யணுமா, ரோகிணிக்கு இதை செய்து முடிச்சுடுவான். அதில் எந்த ஈடுபாடோடு செய்தாலும் அது அவனை பந்தப்படுத்தாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லித்தராருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.